கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வந்துவிட்டால் அந்த குடும்பம் சமாதானம் இல்லாமல் தத்தளிக்க ஆரம்பிக்கும். பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே கலகம் வந்துவிட்டால் பிள்ளைகள் சீர்குலைக்கப்பட்டு விடுவார்கள், பாதை மாறி சென்று விடுவார்கள், பாவ பழக்கத்துக்குள் விழுந்து விடுவார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் கலகம் பண்ணுகிறவர் அல்ல. அப்படி என்றால் கலகம் பண்ணுகிறவன் யார்? கலகம் பண்ணுகிறவன் சத்ருவானவன். இன்றைக்கு அநேக குடும்பங்களை தன் பக்கம் இழுத்து கொள்ளுவதற்காக சத்ருவானவன் குடும்பத்துக்குள் கலகத்தை உண்டு பண்ணுகிறான். ஏதாயிலும் ஒரு வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை அனுதினமும் கொண்டு வந்து போட்டு குடும்பத்திலேயே சமாதானம் இல்லாதபடிக்கு அவன் சீர்குலைத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறான். இவ்வகையான இந்த சத்ருவானவன் பல குடும்பங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்.